மற்றவருக்கு பயன் தரக்கூடியவர்கள், ஓடவும் நிற்கவும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை உடையவர்கள். பொதுவாக இவர்களுடைய வாழ்க்கையில் அன்பும் இரக்கமும் பாசமும் இவர்கள் சொத்து. ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள், எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு உள்ளார்கள். அதனால் இவர்களுக்கு பொறுத்தளவில் தந்தையின் காலத்திற்கு பிறகு வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். 21 வயதில் கல்வியை முடித்து முதல் வேலை அல்லது தொழில் தொடங்கும் காலமாக இருக்கும். திருமண உறவுகள் வாழ்க்கையிலும் படித்த நன்கு பண்புள்ள அழகான மனைவி மக்கள் கிடைத்து விடுவார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில நான் இந்த வயசுல எப்படி இருப்பேன், 100 வயசுல எப்படி இருப்பேன், 10 வயசுல எப்படி இருப்பேன், 16 வயசுல எப்படி இருப்பேன், 22 எப்படி இருப்பேன் என்று எதிர்காலத்தை எண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒருவேளை இப்போ இருக்கேன், 2000 எப்படி இருந்தேன், 2026 எப்படி இருக்கேன், 2030 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறவங்க. இப்போ 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு ராசி அடிப்படையாக கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்படி எப்படி முன்னேறலாம், எப்படி இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை எண்ணிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த வயதுகளில் எது நடக்கும், எது திருமணம் நடக்கும், வேலை எப்படி நடக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒடுக்கமாக இருக்கிறது. மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கு எந்த வயதில் உங்கள் வாழ்வில் ஏற்றம், எந்த வயதுகளில் உங்களுக்கு வளர்ச்சி. பொதுவாக காலபுருஷத்திற்கு 12ஆம் வீடு குருவின் வீடு மீனராசி. எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய மீன் சின்னங்களை கொண்ட ராசி ஜலராசி, கடல் போன்ற விஷயங்கள். அதை உபயராசி, மற்றவருக்கு பயன் தரக்கூடியவர்கள், ஓடவும் நிற்கவும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை உடையவர்கள், பொறுமைசாலிகள், அன்பானவர்கள், அழகானவர்கள், எதிலையும் அவர்கள் தீர்க்கமாக இருப்பார்கள். பொதுவாக இவர்களுடைய வாழ்க்கையில் அன்பும் இரக்கமும் பாசமும் இவர்கள் சொத்து. சண்டைகளை விரும்ப மாட்டார்கள், அமைதியாக போவார்கள். இவர்கள் வாழ்க்கையில் கற்பனை திறன் உண்டு. கலை, இலக்கியம், பண்பாடு இதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும். அதே போல் உதவும் குணம் உடையவர்கள், மற்றவர்கள் மகிழ்ச்சிக்காக அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள், உதவும் மனப்பான்மை, ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள், எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். அதனால் இவர்களுக்கு பொறுத்தளவில் தந்தையின் காலத்திற்கு பிறகு வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். சிலருக்கு வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையக்கூடிய விஷயங்கள் பல. 21 வயதில் கல்வியை முடித்து முதல் வேலை அல்லது தொழில் தொடங்கும் காலமாக இருக்கும். 24 வயதில் வாழ்க்கையில் ஒரு தெளிவும் ஒரு சுய சிந்தனையும் மேலோங்கி இருக்கும். 28 வயதில் திருமண வாழ்க்கை அல்லது வெளிநாட்டு யோகம் மூலம் பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். 34 வயதுகளில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு பெரிய திருப்பு முனையை சந்திப்பார்கள். 42 வயதுகளில் சொந்த வீடு, சொத்து சேர்க்கை மற்றும் தொழிலில் அசாத்திய வளர்ச்சியும் உண்டாகும். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யணும். முதியவர்கள் அல்லது ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவு உதவி செய்ய வேண்டும். மஞ்சள் நிற ஆடைகள், கைக்குட்டையை கையில் பயன்படுத்துவது நன்மை. உங்களுக்கு மஞ்சள் சரக்கொன்றை, கோல்டன் ஃப்ளவர் ஷேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூக்களை சிவபெருமானுக்கு அணிவிப்பவும் சதுரகிரி மலை சென்று வரவும் உங்களுக்கு தொழில்களில் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு பொறுத்தளவில் வில்லும் அம்பும் ஏந்திய ராமருடைய படமும், அதேபோல் உங்கள் வாழ்க்கையில் தொழில்களில் வெற்றி பெறவும் பொருளாதாரத்தை உயர்வடையவும் முருகன் வழிபாடும், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடும், அதே போல கோதண்டராமர் வழிபாடும் உங்கள் வாழ்வில் மிகுந்த நன்மைகளை தரும். பொதுவாக மீனராசி அன்பர்கள் அவர்கள் எப்பொழுதுமே அவர்களுடைய 2 தெருக்கள் சந்திக்கிற பகுதிகளில் வீடு அமைந்துவிடும். வீட்டிற்கு அருகில் காலி இடங்கள், விளையாட்டு மைதானங்கள், நீர்நிலைகள் இது போன்றது அமைந்துவிடும். தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு பின்புறம் ஒரு குட்டை, குளம் இது போன்றவைகள் இருந்துவிடும். அதே போல இவர்கள் திருமண உறவுகள் வாழ்க்கையிலும் படித்த நன்கு பண்புள்ள அழகான மனைவி மக்கள் கிடைத்து விடுவார்கள்.
மனைவியே வேலை செய்து பிழைக்கக்கூடியவராக இருப்பார்கள். பலருக்கு மனைவி வருமானத்துடன் கூடியவர்களாக, சொத்து சேர்க்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள் வாழ்க்கை மிகுந்த பிரகாசமாக இருக்கும். இவர்கள் பூர்வ புண்ணியத்தில் இருந்து கொஞ்சம் இடமாறி இருக்கக்கூடிய வாழ்க்கையும் உண்டு. மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் முன்னேற நாவல் மர வழிபாடும், அதே போன்று சித்தர்கள் ஜீவ சமாதியும், பாதாளத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும், பாதாளத்தில் இருக்கக்கூடிய பைரவரையும் வணங்கி வழிபட வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை எல்லாம் பெறலாம். நேயர்களே, நாம் இதுவரையிலும் மேசராசி முதல் மீனராசி வரையிலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னுடைய கால்குலேஷன், இந்த வயதுகளில் இது நடக்கும், இது கல்வி கற்றுருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணம் உண்டாயிருக்கும், சொத்துக்கள் வந்திருக்குங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நல்லா கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் படி உங்களுக்கு இதை விட யோகமாக இருந்தால் சிலருக்கு வேகமாக கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு சிலருக்கு தாமத திருமணங்கள் வந்திருக்கும், ஒரு சிலர் கல்விகளை ரொம்ப தெளிவாக கற்று நல்ல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறந்த ஜாதகம்தான் பேசும். இது ஒரு ராசியினுடைய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்தந்த வயதுகளில் தோராயமாக ஆராய்ச்சி செய்த பொழுது 100க்கு ஒரு 60-70% சரியாக வந்திருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். எனக்கு கல்வி ஏன் வரலை, எனக்கு படித்து முடிச்சுட்டு ஏன் வேலை வரலை, எனக்கு ஏன் கல்யாணமே கூடலை, ஏன் எனக்கு வீடு அமையலை, ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொத்தை விற்று கொடுங்கன்னு கேட்டேன், ஏன் எனக்கு கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்கான பலவிதமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த விதம், தசாபுத்திகள், இவைகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அவங்களுக்கு டிசைடட் பண்ண போகுது. அதனால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நன்மை தருமா தீமை தருமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக மட்டுமே. ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, யாரையாவது கேட்டுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படும் பொழுது இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பொருட்டுத்தான் இந்த பலாபலன்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அதனால் அன்பர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அடியனுக்கு அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய பணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.